இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, கொடுங்கோல் ஆட்சி என வரலாற்றில் அறியப்பட்ட இரண்டாம் உலகப் போருக்கு அடித்தளமிட்ட, உலக நாடுகளை தனது சிறு கைகளுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட, மிக குள்ளமாக இருக்கக்கூடிய, உருவத்தில் வேடிக்கையாக இருக்கக்கூடிய ஹிட்லர் என்பவர் எப்படி இத்தனை உலக நாட்டு தலைவர்களை ஆட்டி படைக்கிறார்? இவ்வளவு குள்ளமாக, பார்ப்பதற்கு வேடிக்கையாக, சிறிய கைகள், சிறிய கால்கள், மிக எளிதாக வீழ்த்திவிடக்கூடிய ஒரு உடல் அமைப்பை கொண்டுள்ள இந்த சிறிய மனிதரை பார்த்து ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே ஏன் பயப்படுகிறது என்ற சந்தேகம் ஒரு ஆங்கிலேய ஒரு படை வீரருக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டதே இருந்தது. எப்படியேனும் இந்த கேள்வியை அவரிடம் கேட்டுவிட வேண்டும். உங்களுக்கு எங்கிருந்து இந்த சக்தி பிறக்கிறது, அல்லது உங்களுடைய இந்த வெற்றிக்கு எது காரணம், உங்களை பார்த்து ஏன் இந்த உலகமே அஞ்சுகிறது என்று கேட்க ஆசைப்பட்ட அந்த ஆங்கிலேய படை வீரருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஹிட்லர் கப்பலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இங்கொன்றுமாக அங்கொன்றுமாக படை வீரர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த ஆங்கிலேய படை வீரர் ஹிட்லரிடம் சென்று மிக பொறுமையாக தாழ்ந்த குரலில், எப்படி உங்களை பார்த்து இந்த உலகமே நடுங்குகிறது, எப்படி இந்த இரண்டாம் உலகப் போரை தனி ஒரு மனிதராக நீங்கள் ஏறெடுத்தீர்கள், எப்படி 2 லட்சத்திற்கும் மேலாக யூதர்களை கொன்றொழித்தீர்கள், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சாத்தியம் என கேட்டார். ஹிட்லர் என்ன சொல்லியிருப்பார்? நான் தினமும் கோயிலுக்கு போகிறேன், திருத்தலத்துக்கு போகிறேன், மாலை போடுறேன், ஜோமாலை சொல்கிறேன், அதனால் இது எனக்கு சாத்தியம்னு சொல்லியிருப்பாரா? கண்டிப்பாக இல்லை. அவர் சொன்ன என்னதுன்னா, என்னுடைய படை வீரர்கள் தான் காரணம் அப்படின்னாராம். இவருக்கு டவுட்டு, நாம் இவரை பற்றி கேட்டால் இவர் என்ன படை வீரரை பற்றி சொல்கிறாரே அப்படின்னு. நீங்கள் நம்பலன்னு நினைக்கிறேன், அப்படியே இருங்கன்னு சொல்லி ஹிட்லர் என்ன பண்ணாராம், இங்கொன்றும் அங்கொன்றுமாக இருந்த படை வீரர்களில் ஒருவனை அடைத்து கப்பல்லேருந்து கடலில் குதி அப்படின்னாராம். அவன் உடனே குதிச்சு செத்தே போயிட்டான். இவருக்கு ஆச்சரியம், நம்ம என்ன கேள்வி கேட்டோம், நம்ம கேட்ட கேள்விக்கு அந்த படை வீரருக்கும் அவன் இங்கேருந்து குதிச்சு இறந்ததுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு குழப்பத்திலே இருந்தார். இன்னும் நீங்கள் நம்பலன்னு நினைக்கிறேன், இருங்கன்னு சொல்லி இன்னொரு படை வீரரை கூப்பிட்டார். டை கடலில் குதிரா அப்படின்னார். அவனும் குதிச்சு அவனும் செத்து போயிட்டான். இவருக்கு இன்னும் ஆச்சரியம். உடனே 3வது ஆளை கூப்பிட்டார். கூப்பிடும்போதே அந்த ஆங்கிலேய படை வீரருக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஐயோ, நம்மளால் இவனும் செத்து போயிட போகிறான் அப்படின்ட்டு, குதிரா கடலில் அப்படின்னு ஹிட்லர் சொன்ன உடனே அவன் ரெடியாக குதிக்க போனால், உடனே அந்த ஆங்கில படை வீரர் அவன் கையை பிடிச்சி கொஞ்சம் தூரமாக கூப்பிட்டு வந்து, ஏய், உங்களுக்கு மதிக்குது எதாவது கெட்டு போச்சா? அந்த ஆள் தான் சொல்கிறார், நீங்களும் கூச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, செத்து போயிட்டான்டா, ஏற்கனவே 2 பேர் கூச்சவன், நீயும் செத்து போவடா அப்படின்னோடனே அவன் கையை உதறிட்டு, விடுங்க சார், இவங்ககிட்ட வேலை செய்த விட செத்து போகலான்னு சொல்லி தான் அந்த 2 பேரும் போனானுங்க, நானும் செத்து போகிறேன்னு சொல்லி கையை உதறிட்டு கீழே குதித்து செத்து போயிட்டான் அவனும். அப்போ ஹிட்லருடைய வெற்றிக்கு எது காரணம்? அன்புக்குரியவர்களே, நாம் இந்த உலகில் பிறக்கின்ற பொழுது அல்லது இந்த உலகில் வாழ்கின்ற நாம் 2 விதமான பிறப்புகளை கொண்டிருக்கின்றோம். ஒன்று, இங்கு சதை பிண்டங்களாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய, இரத்தமும் எலும்பும் சதையுமாக நின்று உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய, அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய் வழி பிறப்பு. நாமெல்லாம் தாய் வயிற்றில் தான் பிறந்தோம். தாய் வழி பிறப்பு இது உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தும். இதே உலகில் உள்ள அனைவருக்கும் பொருந்தக்கூடிய மற்றொரு பிறப்பும் உண்டு. என்ன அந்த பிறப்பு? ஏண்டா பிறந்தோம் என எப்பொழுது நாம் யோசிக்கின்றோமோ அதுதான் 2ஆம் பிறப்பு. ஏண்டா பிறந்தோம், ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தருணத்தில் நாம் யோசிக்கின்றோம் அல்லவா? இது நேர்மறையாகவும் சொல்லலாம், எதிர்மறையாகவும் சொல்லலாம். ஒன்றை சாதித்த பொழுது உடனடியாக நமக்குள் வருகின்ற ஒரு உணர்வு என்ன? இதற்காகத்தான் நான் பிறந்தேன். அதுதான் அவனுடைய 2வது பிறப்பு.
அதே மனிதன் வேதனையில் இருக்கின்ற பொழுது, தனிமையில் இருக்கின்ற பொழுது, அல்லது பலவிதமான பிரச்சனைகளை அவர் கையாளுகின்ற பொழுது, அல்லது மூழ்குகின்ற பொழுது, ஏண்டா நாம் பிறந்தோம் என அவர் யோசிக்கின்ற அந்த தருணம்தான் கடவுள் அவனுக்கு கொடுக்கின்ற இரண்டாம் பிறப்பு. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு எதை பற்றி பேசுகின்றார்? அந்த இரண்டாம் பிறப்பை பற்றி தான் பேசுகின்றார். மேலிருந்து பிறத்தல் என கூறுகின்றார். அதைத்தான் நேற்றைய நற்செய்தி வாசகத்தின் தொடர்ச்சி தான் இன்றைய நற்செய்தி வாசகம். மீண்டுமாக தாய் வயிற்றுக்குள் சென்று எப்படி இரண்டாம் முறை பிறக்க முடியும் என பரிசேயர்கள் கேள்வி கேட்கின்றார். மிக குறிப்பாக நிக்கோதேம் கேள்வி கேட்கின்றார். நீ மீண்டும் பிறந்தாலன்றி இதை புரிந்து கொள்ள முடியாது என ஆண்டவர் இயேசு கூறின உடனேயே, நான் ஏற்கனவே எனது தாய் வயிற்றிலிருந்து பிறந்து விட்டேன், மீண்டுமாக இத்தனை வயதில் நான் என் தாய் வயிற்றில் புகுந்து எப்படி நான் பிறக்க முடியும் என்ற மடத்தனமான ஒரு கேள்வியை அவர் கேட்கின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு கூறின அந்த இரண்டாம் பிறப்பு எது? நாம் மகிழ்ச்சியிலும் துயரத்தின் உச்சத்திலும் இருக்கின்ற பொழுது யோசிக்கின்றோமே அல்லவா, அந்த மேலிருந்து பிறத்தல், மேலிருந்து ஏதோ ஒன்று என்று கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூறுவார்கள். ஆனால் நம்பிக்கை கொண்ட நாம், கடவுள் நமக்கு இதை உணர்த்தி இருக்கின்றார் என்று உணர்கின்ற அந்த பிறப்பு தான் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த பிறப்பு. அந்த பிறப்பு எப்படி நாம் புரிந்து கொள்வது? எனது இலக்கை நோக்கி எனது செயல்பாடுகள் இருக்கின்ற பொழுது அந்த பிறப்பை நான் உணரலாம். எனது இலக்கு எது? நான் பிரதராக இருக்கும் பொழுது ஃபாதர் என்கிட்ட கேட்டார், நீ ஏன்பா பிறந்த அப்படின்னு கேட்டார். என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அப்போ நான் சொன்ன பதில், சாமியார் ஆகணும், அதனால தான் கடவுள் என்னை படைச்சார், நான் கரெக்டாக அதுக்கு வந்துட்டேன். சரிப்பா, நீ எப்போ சாமியார் ஆக போகிறேன்னு கேட்டார். நான் சொன்னேன் 2019 அப்படின்னா. சரி, சாமியார் ஆகிட்ட பிறகு நான் செத்து போயிடுவியா அப்படின்னாரு. இல்லையே, அப்புறம் நான் வாழணுமே. நீ தானே சொன்ன சாமியார் ஆன பிறகு அந்த பிறப்பு, அந்த இலக்கு முடிந்து விட்டது என்று அப்படின்னார். அப்போ எனக்கே குழப்பம். அப்போ எதுக்கு தான் நம்ம பிறந்தோன்னு எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு. மிக அழகாக கூறினார், அந்த சாமியார் ஆன பிறகு, சாமியார் ஆவது ஒன்றும் உன்னுடைய இலக்கு இல்லை, எப்படிப்பட்ட சாமியாராக நீ இருக்க போகிற என்பதை நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய் அல்லவா, அதற்காக உனது நேரத்தை, உனது பொருளை அல்லது உனது உழைப்பை விரயமாக்கப் போகின்றாய் அல்லவா, அதுதான் உனது இலக்கு. ஒரு சிலருக்கு நற்செய்தி பணி, ஒரு சிலருக்கு பங்கு பணி, ஒரு சிலருக்கு கல்வி பணி என்று நிறைய பணிகள் இருக்கிறது. அதில் எதில் உன்னை அர்ப்பணிக்கப் போகின்றாயோ அதுதான் நீ பிறந்ததன் நோக்கம் என மிக அழகாக கூறினார். இன்று நாம் திருமணமாகிவிட்டது அல்லது விஆர்எஸ் வாங்கிட்டு நான் வீட்டில் நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன், கார் இருக்குது, எந்த வித குறையும் இல்லை, எனது பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்க, நோக்கம் முடிஞ்சிருச்சா? இல்லை. கடவுள் உங்களை இந்த உலகத்திலிருந்து அழைத்து கொள்ளும் வரை உங்களது நோக்கம் இன்னும் நிறைவேறவில்லை. அந்த இரண்டாம் பிறப்பு, அந்த இலக்கு எது என்பதை நோக்கி நாம் நாள்தோறும் பயணிக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவர் இயேசு நிக்கோதேமிடம் கூறுகின்ற ஒரு அழகிய செய்தி. ஆனால் நிக்கோதேமுக்கு இன்னும் புரியவில்லை. என்ன காரணம்? இந்த இரண்டாம் பிறப்பை நாம் அனைவரும் நிக்கோதேமை போல புரியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? மேட்டிமை உணர்வு. என்ன மேட்டிமை உணர்வு? நிக்கோதேம் மிக அழகாக கூறுகின்றார், இஸ்ரேல் மக்களிடையே ஆகச்சிறந்த போதகராக அவர் இருக்கின்றார், எபிரேய பின்புலம் கொண்டவராக இருக்கின்றார், யூத மதத்தினை பிடித்தவராக இருக்கின்றார். இவையெல்லாம் தான் உனது இரண்டாம் பிறப்பை கெடுக்கின்ற உனது முதலாம் பிறப்பு என கூறுகின்றார். முதலாம் பிறப்பு எதுங்க? நான் இந்த குடும்பத்தில், இந்த ஜாதியில், இந்த மதத்தில் பிறந்தது தானே முதல் பிறப்பு. இப்போ நான் ஒரு கிறிஸ்துவ அப்பா அம்மாவுக்கு பிறந்ததுனால நான் கிறிஸ்துவன், இல்லது திருமணம் கொடுத்ததுனால நான் கிறிஸ்துவன், இல்லது எனது அப்பா அம்மா பெரிய வேலையில் இருக்கிறதுனால எனது அந்தஸ்து உயர்கிறது. ஆக இந்த முதல் பிறப்பில் எனக்குள் வருகின்ற இந்த மேட்டிமை உணர்வு, ஒரு ஜாதிய உணர்வு, ஒரு மத உணர்வு, இந்த உணர்வுகள் தான் எனது இரண்டாம் பிறப்பின் நோக்கத்தை அடையவிடாமல் தடுக்கக்கூடிய ஒரு தடை என மிக அழகாக கூறுகின்றார். ஆகவே நீ பெரிய போதகன், எபிரேய பின்புலம், யூத மதகுரு, பரிசேயர் என்றெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மேலிருந்து பிறக்கக்கூடிய வழியை பார் என ஆகச்சிறந்த போதகராகிய நிக்கோதேமுக்கே ஆண்டவர் இயேசு உரைக்கின்ற பகுதியைத்தான் இன்றைய வாழ்வியல் பாடமாக ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்றார். ஆகவே இந்த முதல் பிறப்பில் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சதை எலும்பு இரத்தத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மேட்டிமை உணர்வை களைந்து ஆவிக்குரிய செயல்பாடை பெற்றுக்கொள்வோம். என்ன அந்த ஆவிக்குரிய செயல்பாடு? இன்றைய முதல் வாசகத்தில் மிக அழகாக வாசிக்க கேட்டோம்.
முதல் கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தார்கள்? ஒருமைப்பாடு, இறைவேண்டல், பகிர்வு, நெருக்கம் என ஒரு அழகிய வாழ்வியல் கோட்பாடை கொண்டவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆகவே தான் மேலிருந்து பிறந்தவர்களாக அவரால் ஆவிக்குரிய செயல்பாட்டாளர்களாக, முதல் கிறிஸ்தவர்களாக இந்த உலகம் முழுமைக்கும் கிறிஸ்தவர்களை பரப்புக்கக்கூடிய அந்த சக்தியை கடவுள் அவர்களுக்கு கொடுத்தார். ஆகவே இந்த ஆவிக்குரிய செயல்பாட்டை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நமது முதல் பிறப்பில் வருகின்ற இந்த மேட்டுமை உணர்வை களைந்து இரண்டாம் பிறப்பினுடைய அந்த நோக்கத்தை நோக்கி செல்ல ஆவிக்குரிய செயல்பாடுகளை வரமாக இத்திருப்பலியில் கேட்டு மன்றாடுவோம். ஆமென்.